பைசைக்கிள் அப்படின்னா நான் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னா அவங்களுடைய திறன், அவங்களால அந்த சைக்கிள் வந்து ஓட்ட முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்காக நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி கேன் ஐ பாரோ யுவர் புக் அப்படின்னா நான் உங்கள் புத்தகத்தை கடன் வாங்கலாமா. அப்போனா நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பொலைட்டாக ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறோம், கொஞ்ச நேரம் உங்கள் புக்கு கொடுக்குறீங்களா, நான் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், ஷீ கேன் சிங் வெரி வெல் அப்படின்னா அவளால் நன்றாக பாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுடைய சிங்கிங் டேலண்ட்டை இதை வந்து சொல்கிறதுனால அது அவளுடைய திறன் பற்றி சொல்லுது. ஸோ கேன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஒருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு பொலைட்டாக, நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுடைய திறனை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டு பார்க்கலாம். குட்டு வந்து மோஸ்ட்டாக என்னென்னா கேனோட பாஸ்ட் எபிலிட்டி பற்றி பேசுகிறது தான் வந்து கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து குட்டு. ஸோ அப்போனா பாஸ்ட் எபிலிட்டி பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம வந்து குட்டு யூஸ் பண்ணுவோம். குட்டு வந்து ஈ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஹி வாஸ் யங் அப்படின்னு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்கா. அப்போனா வந்து அவங்க வந்து சின்ன வயசில் இருந்தபோது அவங்களால வேகமாக ஓட முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த செயலை வந்து அவங்க ப்ரெசென்ட்டில் அவங்களால செய்ய முடியாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகிருக்கலாம். அதனால இப்போ அந்த அளவுக்கு அவங்களால ஃபாஸ்ட்டாக ஓட முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா பொலைட்டாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது, குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்போ கேன் வந்து நம்ம வந்து இன்ஃபார்மலாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்மலாக பேசக்குள்ளே நம்ம குட் யூஸ் பண்ணிக்கிறோம். இட் குட் ரெயின் திஸ் ஈவினிங் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிபிலிட்டினா என்ன, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட் வந்து